வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். எல்லாரும் விஆர்டி செத்துறானால ஊட இருக்கானான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா நான் வீடியோ போட்டு ரொம்ப நாட்களாவே ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் நான் மொத்தமா பர்ன் அவுட் டிப்ரெஷனுக்குள்ள லைட்டா போயிட்டேன். பிகாஸ் என் ஃபேமிலி நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தா ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள ஆகிறேன் நான். அதனால என்னால எந்த ஒரு விஷயத்துலையும் எனக்கு ஒழுங்கா கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. ஃபோக்கஸா இருக்க மாட்டேன், சோம்பேறியா ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அதனாலே என்னால வீடியோ போட முடியல. முன்னாடி இந்த மாதிரி மைண்ட் செட்லாம் இல்லாம இப்போ மொத்தமாவே சேஞ்ச் ஆயிட்டேன் நான். இந்த ஒரு காரணத்தால தான் என்னால வீடியோ ஒழுங்கா போட முடியல. இதுக்கப்புறமும் கண்டினியூஸா வீடியோ வரும்னு என்னால சொல்ல முடியாது. பிகாஸ் என்னோட மைண்ட் செட் வந்து இன்னுமே அப்படிதான் இருக்கு. பட் நான் இதுக்கப்புறம் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக வீடியோ போட்டு ட்ரை பண்றேன். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் சீசன் 2 பார்ட் 21. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். 領域展開お前はஇந்த சிரிக்கியை அரெஸ்ட் பண்ணுங்க. எதுக்குன்னா நீ என்னோட இதயத்தை திருடிட்ட. ஐயோ போங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. இங்க பாருங்கப்பா, அசுராவோட ரீஇன்கார்னேஷன் வந்து நருட்டோ, இந்திராவோட ரீஇன்கார்னேஷன் வந்து சாஸ்கே, மூணாதாங்க ஒரு டாக் சுத்திட்டு இருக்கு பாருங்க அசுரா கூட. அந்த டாகோட ரீஇன்கார்னேஷன் தான் சாக்குரா. சாக்குரா பாவுண்டா. கேர்ள்ஸ்க்கு ஒரு வேளை கார்மா கிடைச்சா? ஓ மை காட், இல்ல எனக்கு இந்த கார்மாவை பிடிக்கவே இல்ல. ஆமா, எனக்கு கூட இது பிடிக்கவே இல்ல. ஒருவேளை பசங்களுக்கு கார்மா கிடைச்சா? மச்சான் டேய், இத பாத்தியா? கொய்யால இந்த கார்மா மாசா இருக்குடா. ஆமாண்டா மச்சான், இப்ப நாம கூட ஒரு ஒச்சச்சிக்கி தானே. எனக்கும் ஒருவேளை கார்மா கிடைச்சா சூப்பரா இருக்குங்க. கொய்யால எவன் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கலாம். ஆனா என்ன, ஏதாவது ஒரு ஒச்சச்சிக்கி நம்மள கண்ட்ரோல் பண்ணாம இருந்தா ஓகே, இல்லனா அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்க போங்க. டெல்டா வந்து நருட்டோ கிட்ட, உன்னால என்ன சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது, ஆனா நீ பெரிய பிசிஎஸ் ஜெராயோட ஸ்டூடெண்ட் தானே, அதுக்கப்புறம் டெல்டாவை பார்த்தா இப்படி இருக்கா. ஏன்டா மீம் கிரியேட் பண்றதுல ஏதாவது ஒரு லிமிட் இல்லையாடா? நருட்டோவை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்களே, என்னங்கடா நருட்டோனா இவ்வளவு கொடூரமாவா பண்ணிருக்கான்? பின்ன என்ன ஜெராயோட ஸ்டூடெண்ட் ஆச்சு சும்மாவா? டெல்டாவை முடிச்சு விட்டு எப்படி சிரிக்கிறான் பாருங்களேன். அங்க இருக்கிற யாரு? ஜிகர்தண்டா சம்பவ கிளப்போட தலைவன், மை பாய். பரவாயில்லையே, சொல்லலன்னு சொல்லிட்டு கட் அவுட்லாம் சென்னையில் வச்சிருக்கானுங்க. மாஸ்தா போங்க. இந்த மாதிரி இன்னும் நல்லா ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அனிமே இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நிறைய பேர் இன்னும் நல்லா அனிமே ஃபேமஸ் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது அனிமே ட்ரெண்டா வாய்ப்பு இருக்கு, அதை பிடிச்சி தொங்க வேண்டியதான் நம்ம. நம்மளுக்கு யாருமே இந்த மாதிரி ஹாய் சொல்லணும்னு மெசேஜ் போட யாருமே இல்லையப்பா. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம், ரொம்ப சோ சேட். இங்க யாரெல்லாம் சிங்கிளா இருக்கீங்களோ அவங்கள அட்டெண்டன்ஸை போட்டு போங்க. அட்டெண்டன்ஸுக்கு நானும் லைக் பண்றேன். பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட பொடியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட பொடியே, நான் பணக்கார இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட பொடியே, மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட பொடியே, நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே, நான் ஊருக்கு வந்த பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தே. சீ 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 குமாரி உரட்சி, சீ குமாரி உரட்சி. நான் வந்து நருட்டோக்காக ரொம்ப கவலைப்படுறேன். அவனோட ஒன் சைட்ல வந்து அவனுக்கு கிடைக்கல. அதாவது ஃபர்ஸ்ட் சாக்குரா லவ் பண்ணிருப்பான், நான் சாக்குரா கிடைச்சிருக்காது. ஆனா அதை விட பெட்டரா ஹினாட்டா கிடைச்சிருக்கும். இதை வந்து மனசுல நினைச்சுக்கோங்க. நீங்க வந்து தேவையில்லாம குப்பை பின்னாடி அலையிறீங்க. ஐயோ, நான் அதுக்குன்னு சாக்குராவை சொல்லல. அதாவது ஒரு டைமண்டே உங்களை தேடி வரும். அதுக்குன்னு டைமண்டை சொல்லல, நான் வந்து பர்சனை சொல்றேன். ட்ரூவா லவ் பண்ற பர்சன் தான் டைமண்டுங்கிறேன். கண்டிப்பா ஒரு டைமண்ட் வந்து நம்மள தேடி வரும். அது எப்படி வேணாலும் வரலாம், வெயிட் பண்ணணும். ஆனா நீங்க வந்து தேவையில்லாம ஒரு குப்பையை தேடி தான் போறீங்க. அதனால வெயிட் பண்ணுங்க. பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன். பொண்ணுங்களுக்கு எப்படின்னு தெரியாது, முக்கியமா பசங்க காஜு பிடிச்சி அலையாதீங்க. ஒரு சில பேர்லாம் சும்மா டைம் பாஸ்க்கு லவ் பண்றானுங்க. பசங்க மட்டும் இல்ல, ஒரு சில பொண்ணுங்களும் தான். சோ கேர்ஃபுல்லா இருங்க, வெயிட் பண்ணுங்க. நருட்டோ வந்து லவ் பண்ண பொண்ணு கிடைக்கல, ஆனா அதை விட பெட்டரா எப்படி நருட்டோக்கு வந்து ஹினாட்டா கிடைச்சா, அந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு ஹினாட்டா கிடைக்கும். வெயிட் பண்ணலாம், தப்பு இல்ல, யாரும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. ஓகேவா பாஸ்? இவ்வளவு புளித்தி ஃபைங்கா பேசுறீங்களே, உங்களுக்கு உங்களோட சாக்குரா கிடைச்சதா? என்னது சாக்குராவா? அதான் பாஸ், இப்ப நீங்க சாஸ்கே தானே, அப்ப உங்களுக்கு சாக்குரா தானே லவ்வரா வரணும். ஓ, நீ அப்படி வரியா? கிடைக்கலப்பா, ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு பொண்ணு வரும், என்ன லவ் பண்ணும், அப்படியே அது உண்மையா லவ் பண்ணுச்சுன்னா நானும் திரும்ப லவ் பண்ண வேண்டியதான். அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், நானும் குறைஞ்சு போயிட மாட்டேன். கிடைச்சா என்ன சொல்றேன், நான் வெயிட் கரோ பாய், கண்டிப்பா ஒரு டைமண்டே உங்களுக்கு தேடி வரும். அது வரைக்கும் எல்லாரும் என்னையும் சேர்த்து மூடிட்டு உக்காந்தா போதும் அப்படின்ற இந்த நல்ல கருத்தோட இந்த பேச்சுவார்த்தையை அப்படியே முடிச்சுக்கிறேன். என்னங்கடா வர நான் பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கேன், தேவையில்லாம அட்வைஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஒருவேளை மெச்சூரிட்டி வந்துருச்சோ? மச்சி கிரிஞ்சுடா அவனுங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங், இதெல்லாம் கெட்ட வார்த்தை வரும், அதனால சவுண்ட கம்மி பண்ணி பாத்துக்கோங்க. நான் போறேன் வாத்தியாரே, நான் போறேன் வாத்தியாரே, டேய் நான் போறேன். கமெண்ட் கம்மி. ஏய் என்னங்கடா தாளலுக்கு வந்து வாத்தியார் பூள பிடிச்சு பாருங்களா? சின்ன பசங்க சின்ன காமெடி புண்ட காய்ச்சியா? நீ பண்ற காமெடி எல்லாம் அந்த பின்னாடி நீங்க தெவடியா பையன் தான் சிரிப்பான். ஏய் வாமலே, போசுத்த நாகிடிங்கடா. எப்படிதான் இந்த மாதிரிலாம் பேசி அப்லோட் பண்றாங்கன்னு தெரியல, ஆனா நல்லா இருக்குல்ல. தமிழ் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு பிடிச்ச 2 வில்லன்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க? ப்ரோ, எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் பிடிச்ச வில்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூனில் தான் ப்ரோ ரொம்ப பிடிச்சது. நீ என்ன சொல்ற? கார்ட்டூன்னா எது ப்ரோ? ப்ரோ இந்த போகோலியில் போடுவாங்களே சோட்டா பீம், அதில் இந்த கிர்மாடா,
மங்கள் சிங் ப்ரோ. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஆஹா, வயசுல என்னோட ரொம்ப ரொம்ப பெரியவரா தெரியுறாரு. ஆனா இப்ப வரைக்கும் சோட்டா பீம் ஃபேனா இருக்காரு. நல்ல விஷயம். போடு 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 போடுங்கப்பா. எனக்கு அதெல்லாம் முடியாது. காசு இருக்கா? டேய், நான் உன் சித்தப்பன்டா, என்கிட்டயே காசு கேக்குறியா? வீட்டுல அட்ல சித்தப்பா பெரிய போங்க. ஏய், காசு இருக்காடா? பீரோல இருக்கு, சாவி தான் இருக்குது இல்ல. அடிங்க. இருப்பா, உங்களோட செயின் சுத்தின காசு எங்க இருக்கு? கேக்குற பாரு. இப்போ உனக்கு காசு தானே வேணும்? ஆமா. இந்த வாரம் பாரு, அவனை புடி. அதை வச்சிருக்கேன் நிறையா. இல்ல டக்ளஸ், என்னப்பா? இங்க வாடா. எதா இருந்தாலும் அங்கே இருந்து சொல்லப்பா, எனக்கு பல சொல்லி எனக்கு. ஏண்டா காசாடா வச்சிருக்க? ஆமா இருக்கு. அதுக்கு என்னப்ப? ஏதுடா காசு? வட்டிக்கு வாங்கி வச்சிருக்கேன். மாடு வாங்க போறேன் தெரியும்ல. வந்தாங்களா? கையில கழுத்தோம், நுங்க கழுத்துவாங்க. பாபா வண்டியை கிளப்பு. நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. உனக்கு எந்த ஐட்டம் பிடிச்சிருக்கு? என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அதுவும் அங்க இருக்கு பாரு. அட பாவீங்களா, டுன்டு நான்டியை போயிட்டு ஐட்டம் ஆகிட்டீங்களா? டே, யாரா நீங்களா? எங்களா வந்திருக்கீங்க? ஜெயில போடுங்க சரவண. முடியாது சார். आगे आगे बढ़ता है इंडिया, अमूल दूध पीता है इंडिया. வேர்ல்டு லெவல்ல இந்த ஒரு பால் கம்பெனி தான் கோடியில சும்மா பிச்சுக்கிட்டு போகுது. காசு இந்த கம்பெனிக்கு சும்மா அல்ல போகுது. சரி, இன்ஸ்டாகிராம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த பால் பை பண்றதுக்கான லிங்க் இருந்தா இன்ஸ்டாகிராம் சென்ட் பண்ணுங்க. பால் குடிச்சு வளரணும்ல, வளர வேண்டிய பையன்ல, அதனால குடிக்க. ஐயோ, ஃபண்ணுக்கு தாப்பா பேசினா, சும்மா யாரும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. இப்பெல்லாம் ஃபண்ணுக்கு பேசினா கூட நிறைய பேர் என்னமோ என்ன மோசமானவன் கொடூரமானவன் மாதிரிலாம் என்ன பாக்குறானுங்க. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக தான் நான் அப்படி பேசுறேன். ஆனா உங்களுக்கே அது தப்பா இந்த மாதிரி தப்பா நினைக்கிறீங்கன்னா அதனால தான் நான் பேசுறதெல்லாம் கம்மி பண்ணிட்டேன். இதை ஃபன்னா எடுத்துக்க நாலேஜ் கூட இல்லாம இருப்பானுங்க நிறைய பேர். ஆனா அவனுங்க பெரிய மெச்சூரிட்டி மாதிரி பண்ணுவானுங்க பாருங்க. அதான் எரிச்ச இதுவாகும். இதை ஃபன்னா எடுத்துக்கிற மெச்சூரிட்டி கூட இல்ல, ஆனா பெருசா பொலிட்டிஃபைங் மாதிரி பேசுவானுங்க. என்ன பண்றது, நம்ம அனிமே கம்யூனிட்டி சரி ஏகப்பட்ட பேர் டாக்ஸிக்கா தான் இருக்காங்க. இப்பெல்லாம் ஃபன்னா கூட பேச முடியல. சத்தியமா சொல்றேன், எனக்கு தமிழ் அனிமே கம்யூனிட்டியே பிடிக்கலங்க. ஏகப்பட்ட டாக்ஸிக். இப்படிலாம் டாக்ஸிக்கா ஆளுக்கால் ஒவ்வொருத்த மேல குறை சொல்லிக்கிட்டு விசஸ் வீடியோல போயிட்டு அவனுக்கு பிடிச்ச கருத்து வந்துடுறானா அந்த பேசுற யூடியூபரை போய் திட்டுறது, இந்த மாதிரிலாம் இருந்தா கண்டிப்பா அனிமே கம்யூனிட்டிலாம் அவ்வளவு வளராது. அவ்வளவுதான் முடிஞ்சது. இதுக்கு தமிழ் ஃபிட்னஸ் கம்யூனிட்டியே பரவாயில்ல போல. அதனால டாக்ஸிக்கை குறைப்போம், அன்பை வளர்ப்போம் என்ற ஒரு நல்ல கருத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சரி, ஓகே மக்களே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ஆல்ல பிடிச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆல்ல போட தான் நான் எப்போ வீடியோ போடாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போடாம விட்டுருப்பீங்க, அதனால எதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டா ஐடி இருக்கு, அங்கேயும் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அங்கே தான் ரீல்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு ரீல்ஸ் சென்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கூட தெரிவிக்க விடலாம். அது மட்டும் இல்லாம டெலிகிராம் சேனல், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. டெலிகிராம் சேனல் நம்ம தமிழ் டைப் அனிமேஸ் மூவிஸ் அப்லோட் பண்றோம். வாட்ஸ்அப் சேனல்ல நம்ம சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, பை பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.